ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்னைக்கு சேனலில் சாஃப்ட் ஃபங்கிசைட் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரோஜா வளர்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவைப்படுற ஒன்று. கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது விலை வந்து 40 ரூபா. பலவரம் சந்தையில் வாங்கினேன். பவுடர் வந்து இந்த டப்பாவில் கொஞ்சமாக கூட்டிகிட்டு தண்ணி கலந்து கொஞ்சம் திக்காகவே நீங்கள் கலந்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அப்படியே வடியும். திக்காக கலந்து அந்த எங்கெல்லாம் நம்ம செடி கட் பண்ணமோ அந்த நுனியில் இதை வச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வச்சோம் அப்படின்னா செடிங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது. இப்போ இது மேலே நம்ம வந்து தண்ணி தெரியாமல் படும், இல்லை மழை தண்ணி படும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்குது. அந்த செடிக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், தளிரும் உடனே வந்துடுது. ரொம்ப சேஃபான இதுதான் சாஃப்ட் ஃபங்கிசைட். இது வந்து ஹார்ட் ப்ரூனிங் பண்ணேன். நான் ப்ரூன் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் மழையில் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 3 நாள் மழை. ஸோ அந்த மழையில் இருந்தும் இந்த சாஃப்ட் ஃபங்கிசைடு என்னோடய செடிகளை எல்லாத்தையுமே காப்பாற்றிருச்சு. ஸோ நான் ஒரு 5 செடி ஹார்ட் ப்ரூனிங் பண்ணிவிட்டேன். 5மே நல்லா சேஃபாக இருக்குது. இல்லைனா என்ன இருக்கும், அந்த குச்சி எல்லாமே காஞ்சி போக ஆரம்பிச்சிருக்கோம். பட் எதுவுமே காயில், எல்லாத்துலேயுமே தளிரும் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சீக்கிரமாக. இது வந்து மல்லி செடி. ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சது ரோஸ். எல்லாமே நல்லா வேகமாக தளிரும் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஹார்ட் ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன உரம் கொடுத்தா நமக்கு வேகமாக தளிர் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்ககிட்ட ரோஸ் மிக்ஸ் இருந்தால் அது போடுங்க, இல்லைனா போன்மில் இருந்தால் அது போடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தோல் ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அது 4 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. வேகமாக தளிர் வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குற செடி எல்லாமே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பிளான்ட் எல்லாமே. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம லிக்விட் உரம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு செடி நல்லா இருக்கும் வளர்ச்சி. அதுக்கப்புறம் நான் வந்து பழத்தோள்கள் எல்லாமே கொடுத்தேன் இந்த செடிங்களுக்கு. கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு அழகாக மொட்டெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு. விரிகிற ஸ்டேஜும் வந்துருச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மங்களகரமாக எல்லோ கலர் தான் விரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோ கலர் தான் விரிய போகுது எனக்கு. பொங்கலுக்கு தான் ஃபுல்லாக விரியும்னு நினைக்கிறேன். எப்போவுமே எனக்கு நியூ இயருக்கு சாமந்தி பூ பூத்துரும், வருஷம் பூக்கும். ஸோ இந்த வருஷம் எனக்கு இந்த கண்டினியூஸ் மழை இருந்ததுனால செடியை வந்து மழை தண்ணி படாத இடத்துல நான் வச்சுட்டேன். அதுவும் ரொம்ப வெயில் வராது, எனக்கு ஒரு 5 நிமிஷம் வெயில் வந்துட்டு போகிற மாதிரி வச்சுட்டேன் நான். ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு 15 நாள் டிலே ஆயிடுச்சு எனக்கு இந்த மொட்டு விரிகிறதுக்கு. ஸோ இனிமேல் பொங்கலுக்கு கண்டிப்பாக பூத்துரும் இது. இப்போ நல்லா மொட்டெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு, அந்த கலரும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பொங்கல் அன்றைக்கி நல்லா சூப்பராக இருக்கும் பூ. மற்ற செடியும் நிறைய மொட்டு வந்திருக்கு. இதெல்லாமே நிறைய வந்து ஹைப்ரிட் வெரைட்டியும் இருக்குது. ஸோ மெரூன் கலர், பர்பிள் கலர்லாம் வாங்கினேன் இல்லையா, பிங்க் கலர், அது எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி. இப்போ நீங்கள் பார்க்குறது இதுவும் மொட்டு வந்திருக்கு. ஸோ இதுவும் நான் இன்னும் 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் விரிகிறதுக்கு. மொட்டு இப்போ தான் சின்னதாக இருக்குது, கண்டிப்பாக இன்னும் 1 மாதம் ஆகும். ஸோ அது வரைக்குமே நான் வாரம் லிக்விட் உரம் தான் கொடுக்க போகிறேன் செடிங்களுக்கு. அதே மாதிரி இலைகள் மேலெலாம் அதிகமாக நம்ம ஸ்ப்ரேலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிசம்பர் பூவும் மொட்டு வச்சிருச்சு. ஸோ கலர், அது என்ன கலர்னு பார்க்குறதுக்கு அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. டிசம்பர் பூவில் என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறம் மாதுளம்பழத்தோல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவே நீங்கள் லிக்விட் உரமாக கொடுக்கலாம் செடிங்களுக்கு. வாரம் கொடுங்க, அதுவே போதும். உங்களுக்கு மொட்டு பெருசாகும், பூக்கள் வரும். இந்த பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஜாதி செடியிலலாம் எனக்கு தளிர் தான். கிளைமேட் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டிசம்பர் ஜனவரியில் நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா வேகமாக தளிர் வரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் கட் பண்ணி விட்டேன். ஜாதியில் எனக்கு கீழே இருந்தும் தளிர் வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம உரமும் நல்லா கொடுக்குறோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக 4 நாளைக்கு ஒரு தடவை வெங்காயத்தோல் ஊற வச்ச தண்ணி கொடுத்துருவேன். அதுதான் நமக்கு தளிர் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது போக நான் சொன்ன மாதிரி ரோஸ் மிக்ஸ், போன்மேல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உரம் போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த கிளைமேட் ஒரு காரணம், செடியெல்லாம் சீக்கிரமாக வளர்ந்துடும். ஜாதியும் அதே மாதிரி தான். ஜாதி கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். ரொம்ப தள்ளி நம்ம கட் பண்ணோன்னா நம்ம குனியும் போது அந்த நுனி பகுதியில் நம்ம மேலே குத்தி காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது கட் பண்ணும்போது நல்லா ஒட்டை கட் பண்ணி விட்டுருங்க ஜாதி செடியை. கொஞ்சம் ரொம்ப வேகமாக நம்ம குடிஞ்சிட்டோன்னா தெரியாமல் பட்டுரும், கண்ணிலெல்லாம் பட்டுரும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஜாதி செடி மட்டும். இப்போ மழைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம முக்கியமாக ஒன்று பண்ணணும் மாடி தோட்டத்தில். இப்போ தொட்டி எல்லாமே நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த கீழெல்லாம் ஈரமாக இருக்கும். அந்த மாதிரி ஈரமாக இருக்கிற தொட்டியெல்லாம் அந்த மாதிரி காஞ்ச இடத்துல வைங்க. வச்சதுக்கப்புறமா அந்த இடமும் என்னாகும், பழைய இடத்துல வந்து அந்த ஈரமாக இருக்கிறது எல்லாமே நல்லா காஞ்சிரும். அதனால் ஒரே இடத்துல இல்லாமல் மாற்றி வைங்க. உங்கள் மாடி வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும், நம்ம சேஃப்டியும் பார்த்துக்கணும். ஸோ நான் அப்படி தான் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.